ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆண்டவரை, கடவுளை நாம் தரிசிக்க வேண்டுமென்றால், அந்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டுமென்றால், நம்முடைய இருதயத்தில் சுத்தம் வேண்டும். சுத்தமா இருந்தா இருதயத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும், தேவனை பார்க்க முடியும். அப்போ ஒரு தரிசனத்திற்கு போகிற பிள்ளைகள் எவ்வளவு சுத்தமாய் பரிசுத்தமாய் அந்த கடவுளை தரிசிக்க கடந்து செல்வார்கள். அப்ப நாம் கடவுளை தேட வேண்டும், கடவுளை சந்திக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் உண்டு. அப்படி உள்ளத்தில் எண்ணம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் இல்லை. அப்ப அந்த கடவுளை நாம் தரிசிக்கணும், அவரை பார்க்கணும்னா தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் சுத்தமா இருக்கணும். உங்க இருதயத்துல தேவையில்லாத நண்பனுக்கோ தேவையில்லாத தோழிக்கோ இடம் கொடுக்காதங்க. உங்க இருதயத்தில் ஒரே ஒரு இடம் கொடுக்க வேண்டும், உங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவுக்கு அந்த இருதயத்தில் முதலிடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் உங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ ஒரு தேவனை பார்ப்பதற்கு சுத்தம் தேவை. உடையில் சுத்தம் அல்ல, சரீரத்தில் உள்ள சுத்தம் அல்ல, வீட்டில் உள்ள சுத்தம் அல்ல, இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அந்த இடம் சுத்தத்தை விரும்புகிறோம். சுத்தம் அசுத்தத்தை நம்ம யாரும் விரும்புறது இல்லை. எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், நான் சுத்தமா இருக்க வேண்டும், என் கைகள் சுத்தமா இருக்க வேண்டும், என் உடைகள் சுத்தமா இருக்க வேண்டும், நான் போகிற வாகனம் சுத்தமா இருக்க வேண்டும். உடைகளை அனுதினம் கழுவுகிறோம் சுத்தப்படுத்த, சரீரம் சுத்தமா இருக்கணும், அனுதினம் அநேக கடமைகளை செய்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை தரிசிப்பதற்கு உங்க ஒவ்வொருடையும் சுத்தமா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வேண்டி கேட்கிறேன். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசியுங்கள், அதற்கேற்ற வாசலை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.